ஹே மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். பட் ஒர்க் லோட்னால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பேபி ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எதனால் வருது, அதோடைய சிம்டம்ஸ், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதை பற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது உலகத்தில் 6.5% ஆஃப் த விமன்லேருந்து 20% ஆஃப் த விமன் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது யூஸ்வலாக ஒரு 6 வாரம், அதாவது குழந்தை பிறந்து 6வது வாரத்துலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் சில பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள், நான் இப்போ சொன்னேன்ல 6 to 20% ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ஒரு லாங் டேர்ம் ஒரு பயங்கரமான ஒரு டிராஸ்டிக் இஷ்யூஸு, மொத்த ஃபேமிலியுமே இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு ஒரு இரிட்டபிலிட்டி இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த விமனுக்கு தான் அதிகமாக வருது. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்பர் ஒன் காஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஸோ பேபி பிறந்த உடனே சடன் ட்ராப் ஆஃப் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வரும்போது இம்மீடியட்டாக மூட் ஸ்விங் ஸ்டார்ட் ஆயிடும். ரெண்டாவது காரணம் லேக் ஆஃப் சோஷியல் சப்போர்ட். ஸோ நியூ மதர்ஸ், அதாவது ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, 2, 3, 4 எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு தாய் புது தாயாக தான் பிறக்கிறாங்க. நியூ மதர் தான். ஒவ்வொரு பிரசவமே ஒரு பெரிய கண்டத்தை கடந்து வர்றது தான். ஸோ ஒவ்வொரு நியூ மதர்ஸும் ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சில நேரங்களில் ஹோல் நெய்பர்ஹுட்டே கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஐசோலேஷன் ஃபீலிங் வராமல், ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வராமல் இருக்கணும்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங் சோஷியல் சப்போர்ட் வேணும். குறிப்பாக மதர் அண்ட் மதர் இன்லாவோட சப்போர்ட், நாத்தனார், தங்கச்சி, இந்த மாதிரி மற்ற விமனோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அடுத்தது ஃபேமிலி டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல. மூணாவது காரணம் ஏற்கனவே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு, அதாவது நியூ மதருக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, குழந்தை பிறந்த உடனே இந்த பிரச்சனை இன்னும் அக்ரவேட் தான் ஆகும். குழந்தை பிறந்த உடனே பிரச்சனை சால்வ் ஆகாது. அப்புறமா வெளியிலேருந்து வர்ற ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்கிறோம்ல, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கலாம், வீடு வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலையில் பிரச்சனை இருக்கலாம், இது மாதிரி நிறையா இஷ்யூஸ், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், வெளியிருந்து வர்ற ஸ்ட்ரெஸ்ஸஸ் குழந்தை பிறந்த உடனே இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி விமனுக்கும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் விமனை மட்டும் இல்லாமல் அந்த என்டையர் ஃபேமிலியவே பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற அம்மாவால் சரியான பாண்டிங் அண்ட் அஃபெக்ஷனை தன்னோட குழந்தைக்கு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது என்ன நடக்கும், அதை பார்த்து அந்த தாய்க்குமே வேணும்னு விருப்பப்பட்டு அவங்க செய்யலை, அவங்களுடைய உடல் சூழ்நிலைனால அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன தோணும், ஸோ அந்த குழந்தை வந்தது பிடிக்கலையா, இல்லை இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் ஒய்ஃப் மேலே அனுதாபம் வரலாம், இல்லை ஒய்ஃப் மேலே கோபமும் வரலாம். எது எப்படி இருந்தாலும் அகெயின் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சண்டை வருது. ஸோ அந்த குழந்தையோட அப்பாவால் சரியான ஒரு அன்பு குழந்தைக்கும் அப்பாவுக்கும், அதாவது ஃபாதர் சைல்டோட பாண்டிங் சரியாக இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே ஒரு மூத்த குழந்தை இருந்துச்சுன்னா அதையும் சரியாக கவனிக்க முடியாது. ஸோ இதை பார்த்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் குழந்தை பெற்று வந்தவங்க தானே, இவங்க ஏன் இப்படி ஓவராக சீன் பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். ஸோ இது எல்லாமே இந்த என்டையர் சிம்ஃபனியை ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கேஸ் ஸ்டடி மூலமாக நம்ம அந்த சிம்டம்ஸ்லாம் பார்க்கலாம். சாரா அண்ட் ஜாக் 2 பேர் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அவங்களுக்கு குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய ரொம்ப ஹாப்பியான ஒரு என்வாயர்மெண்ட்டில் தான் வரவேற்கிறாங்க. பட் ஸ்லோவாக சாராவுக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹார்மோனல் ட்ராப் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மூட் ஸ்விங்ஸ் வருது. கூடவே குழந்தையோட ஸ்லீப் சைக்கிள் மாறுது. ஸோ அதனால் அம்மாவோட ஸ்லீப் சைக்கிளும் மாறுது, மூட் ஸ்விங்ஸ் வருது. ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ் வர்றதுனால இரிட்டேஷன் நிறைய ஆகுது, சரியாக குழந்தைய பார்த்துக்க முடியலன்னு சொல்லி ஒரு கில்ட் வருது. அந்த கில்ட் என்ன ஆகுதுன்னா ஹோப்லெஸ்லெஸ்ஸாக மாறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மாறுது. ஸோ அவளுடைய சிம்டம்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் ஜாக் சொல்லியிருக்காருன்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க, இல்லை ஒரு ஓரத்தில் போய் சேடாக உட்காந்துருவாங்களாம், இல்லை செல்ஃபோனை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு செல்ஃபோனுக்குள்ளாரியே அவங்க செல்ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, பட் அந்த செல்ஃபோனில் இன்வால்மெண்ட் இல்லை அவங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, அவங்களால எந்திரிக்கவே முடியலை.
பெட்டை விட்டு, இல்லை நடக்கவும் முடியல, சரியாக சாப்பிட்றதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அடுத்தது தூக்கமும் வரல. சரி ரொம்ப டயர்டாக இருந்தால் தூக்கம் வரணும் இல்லையா, அப்படி தூக்கமும் வரல. அப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைய தூக்கி அரவணைச்சி அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட தேவைகள் எல்லாம் செய்யவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் வந்து ஒரு பாண்டிங்கோட இருக்கவும் முடியல. எதை கேட்டாலும் அழுதுகிட்டே இருக்கிறது, ஒரு கில்ட் கான்ஷியஸில் இருக்கிறது. அது போதாதுன்னு ஒரு பயம், திடுக்கிட்டு திடுக்கிட்டுன்னு தூங்குற நேரத்துலலாம் வந்து பயந்து பயந்து எந்திக்கிறது, திடீர்னு வந்து எந்திரிச்சு பயங்கரமாக கத்தி அழுது ஏதோ ஆகப்போகுது ஏதோ ஆகப்போகுது ஏதோ பிரச்சனை ஆகப்போகுதுன்னு இல்லாத பிரச்சனைகளை வந்ததாக சொல்கிறதோ, இல்லை ஏற்கனவே முடிஞ்ச பிரச்சனைகளை நினச்சி பயப்படுறது, இந்த மாதிரி ஒரு பேனிக் அட்டாக்ஸ்லேயே இருக்கிறது. அப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்கல்ல, நீ வந்து உன்னோட பிஹேவியர் சரியில்லை, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஓ நமக்கு ஏதோ பிரச்சனையோ, நம்ம தான் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம இருக்கிறதுனால தானே பிரச்சனை, அப்போ நம்ம பேசாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து அவங்கள தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்க நினைக்கிறது. இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள், தன்னை ஹார்ம் பண்ணி தன்னைய வந்து இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வர வைக்கிற மாதிரி இருந்ததா அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ ஜாக் வந்து சாராவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் வந்து ஜென்ரலாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே கேட்குறாங்க, அவங்களுடைய பாஸ்ட் பிஹேவியர்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஜெனட்டிக்காக வந்த மாதிரி தெரியல, இது வந்து நார்மலாக எல்லா விமனுக்கும் வர்றதுன்னு சொல்லி அவங்க டயட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ டயட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அவங்க என்னென்ன டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, வைட்டமின் டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வைட்டமின் டி வந்து ரொம்ப டெஃபிஷியன்சி இருக்குது. இதில் ஐரானிக்கான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் தான் வந்து ஹை சன் இருக்கிற கண்ட்ரி, பட் அங்கேயே வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. ஸோ வைட்டமின் டி வந்து நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை வந்து அதிகமாக்கிடுச்சு அப்படின்னா, நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே சரியாக சுரக்க விடாமல் பண்ணி அது மூலமாக டிப்ரெஷன் வர வைக்கிறது. ஸோ அதனால் வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜிங்க் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தள்ளிடுதான். ஸோ இந்த ஜிங்க் ஃபங்க்ஷன் வந்து இம்யூனுக்கும் ப்ளஸ் பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறதுக்கும் உதவுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சி வராமல் இருக்கணும். அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நல்லா அந்த மீன் இருக்குதுல்ல, மீன் எண்ணெய் இல்லை மீன் கடல் இருக்கிற சீ ஃபுட்ஸை வந்து நிறையா சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சி வராது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பி வைட்டமின்ஸ் வந்து சொல்லும்போது ஃபோலேட்டு, B6, B12 இது 3 நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த விஷயம் வந்து என்னென்னா, கம்மியாக இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் வந்து நார்மலாகவே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பி வைட்டமின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பி வைட்டமினை பற்றி தனியாக பேசுகிறேன். அப்புறமா வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி உங்களுக்கு தெரியும், நமக்கு ஆக்சிஜனு, பிரெயின் ஃபங்க்ஷனு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போதாதுன்னு சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, மெக்னீஷியம், செலீனியம், காப்பர், இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸுமே வந்து டைரெக்டாக இல்லைனா கூட இன்டைரக்டாக பிரெயின் ஃபங்க்ஷன், இம்யூன் சிஸ்டம் ரெகுலேஷன், இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவுது. ஸோ அதனால சாராவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து மல்டிவைட்டமின்ஸ் கூடவே வந்து ஃபேமிலியோட சப்போர்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்சர்னாக சொல்லியிருக்காங்க. நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் நல்ல ஹெல்த்தியான டயட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு சரியாயிடுச்சு. ஸோ போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயம் டயட்டுக்கு இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து வைட்டமின் B6க்கு இருக்குது. எதுக்குன்னா, இந்த நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறது. ஸோ இந்த செரோட்டோனின் வந்து எப்படி சுரக்குது அப்படின்னா, ட்ரிப்டோஃபான், நம்ம பாடியில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ், அது உணவு மூலமாக நம்ம எடுக்கிறோம்ல, அந்த ட்ரிப்டோஃபான் வந்து செரோட்டோனினாக மாறுது. ஸோ இந்த ட்ரிப்டோஃபான் செரோட்டோனினாக மாறணும்னா B6 அப்படிங்கிற வைட்டமினோட ஹெல்ப் தேவை. ஸோ B6ஓட வைட்டமின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரிப்டோஃபான் வந்து செரோட்டோனினாக மாறாது, விச் இன்டர்ன் செரோட்டோனின் கம்மியாக சுரக்கும். கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா
நமக்கு சரியான நியூரோ டிரான்ஸ்மிஷன் பிரெயினுக்கு போகாது. அப்படி போகலை அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன் எல்லாமே வரும். ஸோ இது மட்டும் வராது, நிறையா பேர் வந்து பசியே எடுக்காது, அப்புறமா வந்து தூக்கமே வராது, இல்லை ஒரேடியாக தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் வந்து B6 வைட்டமினோட குறைபாடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இனிஷியலாக வந்து நீங்கள் B6 வந்து சப்ளிமெண்ட் பண்ணியும், இல்லை நிறையா வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள், கிக்யூம்பர், கேரட்டு, பம்கின், ஆரஞ்ச் ஜூஸ், இதிலெல்லாம் வந்து வைட்டமின் B6 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். அப்படி ஒரு 3 months வந்து உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மறந்துடாதீங்க, B6 வைட்டமின் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே B12 ரொம்ப முக்கியம். ஸோ B12 வந்து முட்டை, பால், ப்ளஸ் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸில் அதிகமாக இருக்குது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வைட்டமின் டி. ஸோ வைட்டமின் டியை பற்றி நம்ம எல்லாருக்கும் நிறையாவே தெரியும். போன் ஹெல்த்துக்கு, கால்சியமு, இம்யூனிட்டிக்கு, கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் மூட் ரெகுலேஷனுக்குமே அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் விமனு, போஸ்ட்மார்ட்டம் விமன் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் வைட்டமின் லெவலை வந்து நார்மல் லெவல்ஸ்குள்ளார வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக வந்து உங்கள் வைட்டமின் டி லெவல் வந்து டிராஸ்டிக்கலி லோவாக இருந்துச்சுன்னா there is a high chance for you to go into postpartum depression. அது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வைட்டமின் டி சோர்சஸ் வந்து எதில் நிறையா இருக்குது அப்படின்னா ஃபேட்டி ஃபிஷ், டைரி ப்ராடக்ட்ஸை வந்து ஃபார்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே வைட்டமின் டி அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட்டிஃபைடு டைரி ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் சாப்பிட்லாம். எக் யோக்ஸ், மஞ்சக்கரு, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சன்லைட் எக்ஸ்போஷர். சும்மா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் நம்ம வைட்டமின் டி அப்சார்ப்ஷனும் இருக்கணும். ஒரு 10 to 12 அந்த டைமில், இல்லை 9 o'clock to 10 o'clock இந்த மாதிரி அந்த காலையில் வெயிலில் வந்து ஒரு 10 நிமிஷம் நின்று பாருங்கள். ஸோ உங்களுக்கு வைட்டமின் டி அப்சார்ப்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, உங்கள் உடம்புல வந்து வெயிலில் நிற்கும்போது ஒரு லைட்டாக அந்த வெயில் அதிகமாக படுற இடத்துல வந்து கொஞ்சம் பர்னிங் சென்சேஷன் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா வைட்டமின் டி அப்சார்ப்ஷன் சரியாக நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் டயட் மூலமாக, நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் மூலமாக எப்படி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எப்படி ஹெல்த்தி ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணி இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ புக் ரீட் பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு புக்கு வந்து நல்ல ஒரு கம்பேனியனாக இருக்க முடியும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து கிளாடிஸ் மெக்கேரியோட த வெல் லிவ்ட் லைஃப்னு சொல்லி ஒரு 6 சீக்ரெட்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 103 வயசு ஆகுது. ஸோ இவங்க வந்து எ வெல் லிவ்டு லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 6 சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீஸ் அ மதர் ஆஃப் ஹாலிஸ்டிக் மெடிசன் சொல்கிறாங்க. ஸோ ஹாலிஸ்டிக் மெடிசன் அப்படின்னா நம்ம உடம்புல வியாதி வர்றது வந்து ஏதோ ஒரு குறைபாடுனால மட்டும் வர்றது கிடையாது. நம்மளுடைய மைண்டு, ஸ்பிரிட், எமோஷன்ஸ் இது மூணுமே சரியான பேலன்ஸில் இல்லைன்னா கூட நமக்கு வியாதிகள் வரும். ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு வியாதின்னு வந்த உடனே இம்மீடியட்டாக மாத்திரை கொடுத்து தடுக்கிறத விட நம்ம மைண்ட், ஸ்பிரிட், எமோஷன்ஸ் அந்த மூணையும் சேர்த்து நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது பேர் தான் ஹாலிஸ்டிக் மெடிசன். ஸோ இதை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் முக்கியமாக அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் நாட் அ லக்ஸுரி பட் அ நெசசிட்டி. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் நாட் அ லக்ஸுரி பட் அ நெசசிட்டி. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மனசில் வச்சுக்கணும், நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து செல்ஃபிஷான பிஹேவியர் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னலை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு எப்போ ஹாப்பியாக இருக்கோ, எப்போ சந்தோஷமாக இருக்கோ, எந்தெந்த விஷயங்கள் யாருனாலும் சந்தோஷத்தை கொடுக்குதோ, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு தனியாக ஒரு ஜேர்னலில் தேங்க்ஸ், அதாவது நம்ம நன்றி எப்படி செலுத்துகிறோம், நம்ம கடவுள்கிட்ட எப்படி சொல்கிறோம், அதே மாதிரியே எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்காக நான் வந்து நன்றி செலுத்துகிறேன். காலையில் வந்து சன்னை பார்த்த உடனே எனக்கு மைண்டுக்குள்ளார அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு சூரிய உதயத்தை பார்க்கும்போது. ஸோ சூரிய உதயத்துக்காக நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் தேங்க் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு நோட்டை திருப்பி பார்க்கும்போது எவ்வளவு நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, நமக்கு இவ்வளவு சந்தோஷங்களை நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த புக்கை பற்றி தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ கேன் கிவ் யூ ரிவ்யூ, பிகாஸ் அப்படி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய புக்கு.
அடுத்து சேடாக ஃபீல் பண்ணாலே, எப்போதுமே கவலைப்படுற மாதிரி ஃபீல் பண்ணாலே டிப்ரெஷன் அர்த்தம் கிடையாது. ஒரு 3 வாரத்துக்கு மேலே எந்த வேலையுமே செய்ய முடியலை, இல்லை ஒரு 3 மாசமாக வந்து அவங்களோட கம்ப்ளீட் லைஃபே வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் உங்களே டிப்ரெஷன் அப்படிங்கிற கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதுவும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா லைஃப் லாங் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து அது கண்டினியூ ஆகும். அதுவும் அவங்களுக்கு ஜெனட்டிக்கலாக இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு டிப்ரெஷன் இஷ்யூஸ், வேறு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன்ஸோ இல்லை சைக்காலஜிக்கல் இஷ்யூஸோ இருந்தால் தான் அது ரொம்ப லைஃப் லாங்காக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன டிப்ரெஷன் அப்படிங்கிறதும்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை, லைஃப்பில் எல்லாருக்கும் நடக்கிறது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க, ப்ளஸ் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெராப்பி கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்கள் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், ஒரே பேட்டர்ன் அண்ட் பிஹேவியர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்களா, அது சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, see you next week.